வியாதியை பார்த்து பேசினால் போகும் என்று வேதம் சொல்லுகிறது, சத்தியம் சொல்லுகிறது. ஏன் இன்னும் வியாதி போகல? அதை பெற்றுக்கொண்டேன்னு என்ன செய்யணுமா? விசுவாசிக்கணுமா? பெற்றுக்கொண்டேன்னு விசுவாசித்தால், உங்ககிட்ட ஒரு சாக்லேட்டை கொடுக்குறேன், சாக்லேட்டை நீங்க வாங்கின உடனே என்ன சொல்லுவீங்க? ஒரு பொருளை பரிசாக பெற்றுக்கொண்டால் என்ன சொல்லுவோம்? நன்றி. நன்றி சொல்லிட்டு அந்த சாக்லேட்டை என்ன பண்ணுவீங்க? சாப்பிடுவோம் இல்லையா? அப்போ சுகத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்று நான் விசுவாசித்தால் வாயிலிருந்து என்ன வரும்? நன்றி தான் வரும் இல்லையா? அங்க வியாதி போன பிறகு நன்றி சொல்லுன்னு போடல. நீங்க அந்த மலையை பார்த்து பேசி முடித்த உடனே அந்த மலை இருக்குதோ இல்லையோ உங்க வாயிலிருந்து என்னதான் வரணும்? நன்றி தான் வரணும். அந்த நன்றி வந்த பிறகு அதை பெற்றுக்கொண்டா எப்படி நீங்க அதை பயன்படுத்துவீங்களோ அது போல நீங்க செயல்பட ஆரம்பிக்கணும். இதெல்லாம் நீங்க பெற்றுக்கொண்ட பிறகு இல்ல, பெற்றுக்கொள்வதற்கு முன்னால். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற விசுவாசம் இதுதான். இந்த விசுவாசத்துக்கு வர்ற ஒருத்தங்களால எப்பேற்பட்ட மரண படுக்கையா இருந்தாலும் என்ன செஞ்சிடலாம்? சுகத்தை பார்த்திடலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.